இந்த இப்ப அண்மையில கூட ஒன்றிய அரசு வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அல்லவா? 2025ஆம் ஆண்டு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், வக்ஃபு சட்டம் என்று. இதில் சம்பந்தமான வழக்குகளும் நடந்துகிட்டு இருக்கிற இடையில ஒரு சிலர் வந்து 1995ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக ஒரு மனுவை கொண்டு வர்றாங்க. அதை தள்ளுபடி செய்து விட்டு இப்போது புதிய சட்டம் வந்தாச்சு, அதன் மீது விசாரணை நடக்கிற போது எதுக்கு பழைய சட்டத்தை கொண்டு வர்றீங்க என்று அவர் கேட்டிருக்கிறார். இதெல்லாம் கூட அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்புறம் மத நம்பிக்கை, சமூக நீதி, இது எல்லாமே அவர் ஒரு சட்ட வரம்புக்கு உட்பட்டு அணுகிறாத்தான் இருந்துக்கிறார். இன்னும் அடிப்படையில அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்தியாவினுடைய 2வது தலித் தலைமை நீதிபதி அவர். அப்ப பாருங்க ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. 2வதா ஒரு தலைமை நீதிபதி தலித் சமூகத்துல வந்து இப்பதான் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, புத்த மதத்தை சேர்ந்தவர் அவர். புத்த மதத்தை சேர்ந்த ஒருவர் தலைமை நீதிபதியாக வருவது இதுதான் முதல் முறை. முதல் புத்த மத தலைமை நீதிபதி, 2வது தலித் தலைமை நீதிபதி என்கிற அடையாளம் அவருக்கு இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த மாற்றம் எப்படி வந்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசமைப்பு சாசனம் கொடுத்த மாண்பு அது. ஆனா அதை சகித்து கொள்ளாதவர்களாகத்தான் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் நடந்து வந்திருக்கிறது. அது இதுலயும் வெளிப்பட்டு இருக்கிறது. அதுல இவரே தனிப்பட்ட முறையில தனக்குன்னு ஒரு மதம், புத்த மதம் சார்ந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய பணி என்று வருகிற போது சட்டத்தின் காவலராக, அரசமைப்பு சாசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பாதுகாக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு செயல்படுகிறாக இதுவரைக்கும் அடையாளம் தன்னை காட்டி வந்திருக்கிறார்.